பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நம்ம சிஎஸ்கே டிக்கெட்ஸ்க்கான அப்டேட் பற்றி பேசியிருப்போம் இல்லையா? இந்த வீடியோவில் சிஎஸ்கே டிக்கெட்ஸ் எந்த ஆப்பில் வந்து செல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னும் சில சிஎஸ்கே அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக நினச்சிருக்கும். வீடியோ லைக் தெரிவிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இது ஆல் இம்பார்ட்டன்ட் டே. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து துபாயில் நடக்க போகுது. ஸோ ரோஹித் சர்மா வர்சஸ் மிச்சல் சாண்டனர் ரெண்டு பேருமே வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக தான் இந்த IPL 25 ப்ளே பண்ண போகிறாங்க, விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அண்ட் எஸ், இன்னைக்கு வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ரச்சின் ரவீந்திரா டு பர்ஃபார்ம் பெட்டர். அண்ட் இந்தியா வந்து இன்னைக்கு கண்டிப்பாக வந்து மேட்சை வின் பண்ணி நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட வின்னர்ஸாக ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. WTC 2021 ஃபைனல்ஸ்க்கு இந்தியன் டீம் ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லா இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸோட மனசுலையுமே இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது. நேற்றுக்கு பார்த்தோன்னா நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ருத்துக்காக ஒரு ஈவெண்ட் வந்து IIT மெட்ராஸில் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ருத்து வந்து சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ண ஒரு ஈவெண்ட் இதுன்னு சொல்லலாம். இன்னும் அப்கமிங் டேஸில் வந்து நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடி சீக்கிரம் RCB அன்பாக்ஸ் ஈவெண்ட்டும் நடக்க போகிறது அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். நம்ம சிஎஸ்கே எப்பவுமே வந்து சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 பிளேஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் எப்பவுமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பார்க்கலாம் இந்த டைம் ஏதாவது ஈவெண்ட் நடக்கிறதா இல்லையா அப்படின்னு. பட் எனிவே பேக் டு டாபிக். ஸோ வந்து இந்த IIT மெட்ராஸ் ஈவெண்ட்டில் பார்த்தோன்னா நம்ம ருத்து வந்து ஒரு தமிழ் டைலாக் சூப்பராக பேசியிருக்காரு. ஸோ வேட்டையனில் வந்து நம்ம ரஜினிகாந்த் வந்து குறி வச்சா எற விழணும் அப்படின்னு மாஸ்டராக ஒரு டைலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா, அதை நம்ம ருத்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை போய் இப்போ பார்த்துட்டு வாங்க. குறி வச்சா எற விழணும். அண்ட் ஆஷனா பற்றியுமே நம்ம ருத்து இந்த ஈவெண்ட்டில் சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் டீமில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து இட் வில் பெனிஃபிட் அஸ் அப்படின்னு வந்து ருத்து வந்து சில வார்த்தைகள் வந்து நம்ம அஸ்வின் பற்றியுமே சொல்லியிருக்காரு. அண்ட் ரீசெண்டாக கூட வந்து நம்ம கேப்டனாக ருத்து வந்து எப்படி மாறினார் அப்படிங்கிறத பற்றியுமே வந்து ருத்து சொல்லியிருப்பாரு. ஸோ தோனி வந்து IPL 24 நடக்கிறதுக்கு 1 வீக் பேக் தான் ருத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நீ தான் இந்த டைம் சைட் லீட் பண்ண போகிற ஓகேயா அப்படின்னு. அண்ட் நம்ம ருத்து வந்து ஹி வாஸ் டேக்கன் அ ஸ்டெப் பேக், அவரால் வந்து நம்ப முடியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது ஒரு சேலஞ்சாக எடுத்து நம்ம வந்து கேப்டன்ஷிப் பண்ணலாம் சிஎஸ்கேக்காக அப்படின்னு வந்து அந்த முடிவு வந்து ருத்ராஜ் எடுத்திருக்காரு. அண்ட் ருத்ராஜோட ஒய்ஃப் பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோவில் வந்து அவங்களுக்கு எப்படி இந்த கேப்டன்சி நியூஸ் வந்து ருத்து வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுமே வந்து க்யூட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை போய் இப்போ பார்த்துட்டு வாங்களே. One day he comes up to me and he's like, say hi to the captain. I was like, what? அண்ட் இதை நான் சொல்லி தான் ஆகணும். 2024 வந்து ருத்து வந்து கேப்டனாக வந்து சிஎஸ்கே அனௌன்ஸ் பண்ணப்போ ஐ வாஸ் நாட் மச் கன்வின்ஸ். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், ருத்துவோட கேப்டன்சினால சிஎஸ்கே எந்த லெவலுக்கு ஃபியூச்சரில் வந்து க்ரோ ஆக போகிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்கே நான் ரொம்ப ரொம்ப ஈகராக இருக்கேன். ஏன்னா இப்போ ரீசனாக வந்து ருத்து அந்த ஒரு வீடியோ சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணதை ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோன்னா சரியான மாஸ் டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாருங்க. என்ன யாராவது ஸ்லெச் பண்ணனா அதை கேட்டு நான் கடந்து போயிடுவேன். ஆனால் இப்போ இந்த டீமுக்கு நான் கேப்டனாக இருக்கிறதுனால என்னோட டீம்மேட்ஸை யாராவது ஸ்லெச் பண்ணாங்கன்னா அதை கேட்டுட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்து சரியான ஒரு பெர்ஃபெக்ட் டைலாக் வந்து டு த ஹேட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காருங்க. சிஎஸ்கே கூடியவர் அவங்களோட அஃபிஷியல் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ரி சீரிஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ட்ரெய்லரில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ருத்து பேசியிருப்பாரு. நம்ம பத்திரினாவோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பத்திரினாக்கு கேர்ள்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இப்போ கேட்குறப்போ வந்து ஒரு மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம சீரிஸ் பார்க்குறப்போ வந்து நமக்கு தெரியும் அவங்க எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் எல்லாமே காத்துட்டு இருக்கிற டிக்கெட்ஸ் அப்டேட் வரும். லாஸ்ட் சீசனில் சிஎஸ்கே டிக்கெட்டிங் பார்ட்னராக வந்து பேடிஎம் இன்சைடர் இருந்திருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் பேடிஎம் இன்சைடர் மேலே கோவமாக இருப்பாங்க இப்போ வரைக்குமே. ஏன்னா நிறைய பேருக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கல இல்லையா, லாஸ்ட் சீசன் புக் பண்ணி ட்ரை பண்ணுறப்போலாம் வந்து டிக்கெட்ஸ் கிடைக்காம போயிருக்கும். ஏன்னா எஸ், ஒரு இஷ்யூ வந்து நிறைய டைம் வந்து கிராஷ் ஆகியிருக்கும் டியூ டு ஓவர் டிராஃபிக். ஸோ அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டிக்கெட்டிங் பார்ட்னர் இருந்தால் நல்லா இருக்கும் தான் நம்ம இந்த சீசன் யோசிச்சிருந்தோம். ஸோ இந்த வருஷமே வந்து பேடிஎம் தான் வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆனால் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க தான் வந்து இப்போ வந்து சிஎஸ்கே டிக்கெட்டிங் பார்ட்னராக வந்து மாறி இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் தான் இந்த வருஷம் சிஎஸ்கேக்கான டிக்கெட்ஸ் வந்து செல் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஆப் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜொமேட்டோட இன்னொரு ஆப். ஸோ ஒரு கோ ஆப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆப்பில் உங்களால் சிஎஸ்கே டிக்கெட்ஸ் வாங்கிக்க முடியும். ஸோ டோட்டலி 5 டீம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வருஷம் டிக்கெட்டிங் பார்ட்னராக வந்து இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டீமாக வந்து நம்ம சிஎஸ்கேவுமே இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கான டிக்கெட்ஸ் வந்து கூடி சீக்கிரம் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டாடா IPL 2025 டிக்கெட்ஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு அந்த மெயின் பேஜ்லேயே வந்து ஷோ ஆகும் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில். ஸோ அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 5 டீம்ஸோட ஐக்கன் வரும். ஸோ அதில் சிஎஸ்கே ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேட்சஸோட அந்த லிஸ்ட்டெல்லாம் வரும். ஸோ அப்கமிங் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே MI அந்த மேட்ச்க்கான டிக்கெட்ஸ் வந்து கூடிய விரைவில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் அங்கே ஒரு நோட்டிஃபை பட்டன் வேறு இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னைக்கு டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலிமா தெரியப்படுத்துவாங்க. பட் நம்மளுமே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அண்ட் சிஎஸ்கேவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து டிக்கெட்ஸ் வந்து சேல் ஆகிறதுக்கு முந்திரி நாள் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். பட் மோஸ்ட்லி ரீசனபிளாக
ஓவராலாக போன சீசனில் இருந்த மாதிரியே தான் இருக்கும், 3000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் எஸ் பொறுத்திருந்து பார்க்கலாம் அஃபிஷியல் ரிலீஸ் என்னைக்கு பண்ணுறாங்க அப்படி. எம்ஐ ஃபேன்ஸுக்கு ஒரே தலைவலி தான், ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்கன்னா இந்த IPL 25 ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து மிஸ் பண்ண போகிறாரு டியூ டு ஹிஸ் இன்ஜுரி. ஸோ அதனால் வந்து சிஎஸ்கேக்கு எதிராக விளையாட போகிற அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியாவும் இருக்க மாட்டார், ஜஸ்பிரீத் பும்ராவும் இருக்க மாட்டார். ஸோ இது வந்து சிஎஸ்கேக்கு செம அட்வான்டேஜ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த IPL 25 ஆல்ரெடி 2 அஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருப்போம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மானை வந்து அல்லா கசன்ஃபரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோர்பின் பாஸ்கை வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் லிசார்ட் வில்லியம்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இந்த கார்பின் பாஸ்க் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எம்ஐ கேப் டவுனுக்காக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்கிறதுனால வந்து எம்ஐ இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவருமே ஒரு டீசென்டான பிளேயர், ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காகவும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்சை பார்த்து இன்னைக்கு ஜாலியாக உங்களோட டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ அல்மி எக்ஸ்டியோ பீஷியஸ் பாய்.